உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த ஆராதனையின் மூலமாக அவருடைய கிருபை தயவு அனைத்தையும் பெற்று ஒரு புதிய நம்பிக்கையோடு நாம் செல்ல கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். இரக்கமும் தயவும் நிறைந்த எங்களெல்லாம் ஆண்டவரே, உடைய அடியார்களாக நாங்கள் ஒன்று கூடி இந்த ஆராதனையிலே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், எங்களுடைய பொறுப்பை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, குறிப்பாக இன்று நாங்கள் பெண்களை மையமாக வைத்து நடத்தவும் இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையினுடைய எல்லா பகுதிகளிலும் நாங்கள் உம்முடைய வல்லமையை உணர்ந்து இயேசுவினுடைய ஆண்டவரே கிருபையை பெற்று நாங்கள் வாழ நீர் கிருபை புரிய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் தாளிலே பாமாலை 267 பாமாலை 267 புதுவாழ்வு பாடலிலே 40வது பாடல்.
நின்ற வண்ணமாக கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுதும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய சன்னிதானத்திலே கடவுளோடு நெருங்கி வர கடவுள் நம்மை அழைக்கிறார். நெருங்கி வருவதற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் கடவுளுடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை நாம் பெறுவோமாக. முழங்காற்படியிட்டு ஜெபிப்போம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். மனம் திரும்பிய மைந்தனினுடைய வார்த்தைகளை கேளுங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இந்த வேளையிலே ஆவியானவருடைய உந்துதலின் பேரிலே இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட, மீண்டும் கழுவப்பட, கடவுளுடைய கிருபையை தேடி நம்முடைய பாவங்களை முழங்காற்படியிட்டு அறிக்கை செய்வோம். சேர்ந்து ஜெபிப்போம். இரண்டாவது பாவறிக்கை ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். தொடர்ந்து 100ஆம் சங்கீதம் வழியாக ஆண்டவரை போற்றுவோம்.
திருமறை பாடங்களை வாசிக்க கேட்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எண்ணாகமம் 27 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. எண்ணாகமம் 27 வசனம் 1 முதல். யோசேப்பின் குமாரனாகிய மனாசையின் குடும்பங்களில் மனாசையின் குமாரனாகிய மாகிரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலேப்பியாத்தின் குமார்த்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்துக்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலேப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாம் பாடம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 16 வசனங்கள் 11 முதல் 15 முடிய. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை. துரோவாவில் கப்பலேறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டினத்துக்கும் நேராய் ஓடி, அங்கே இருந்த மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டினத்துக்கு வந்து அந்த பட்டினத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டினத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியந்திரா ஊராளும் இரத்தாபரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். பாடம் படித்தாயிற்று. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ வேத பாடம் வாசிக்கப்படும்போது நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 வரை. பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய விபத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தி உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக.
நாம் யாவரும் இணைந்து 69வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 69, புதுவாழ் பாடலே 255. அமரவும். இன்று பெண்கள் கடவுளுடைய ராஜ்யத்திலே பங்காளிகள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நம்மோடு அருளுரை ஆற்ற வருகிறவர்கள் CSI இறுகுவாய் குருசேகரத்தினுடைய கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட அருட்பணி எஸ்தர் சந்தியா அவர்கள். அவர்கள் ஒருவேளை ஆயர் பயிற்சி பெற்று அவர்கள் குருத்துவ பணிக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆயர் பணியை குறித்தும் திருச்சபையை குறித்தும் நன்கு அறிந்த ஒரு சகோதரி அவர்கள் கடவுளுடைய செய்தியை இப்பொழுது நமக்கு வழங்குவார்கள். நாம் தலைகளை தாழ்த்தி இச்செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நாம் கடவுளோடு நெருங்குவோமாக.
வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய அருளும் சமாதானமும் நம்மோடும் நம் குடும்பங்களோடும் நிறைவாயிருப்பதாக. கண்களை மூடி தலைவரை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றியில் இருக்கிறோம். கர்த்தாவே, இன்று தினத்திலும் கூட உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை கூடி ஆராதிக்கும்படியாய் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக, வாழ்வுக்காக உமக்கு நாங்கள் நன்றியில் இருக்கிறோம். தொடர்ந்து நாளுக்குரிய திருமறை பாடங்களை அன்பின் கரங்களுக்காக கொடுக்கிறோம். நாங்கள் சிந்திக்க போகிற ஒவ்வொரு திருமொழியும் கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தூய ஆவியார் துணை கொண்டு இவர்களை நாங்கள் தியானிக்க, இவருடைய சிந்தனைகளும் இவருடைய இருதயங்களையும் கடவுள் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று இறைமைந்த நாம் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்களை இந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வுக்காக, சுகத்திற்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி வாய்ப்பினை எனக்கு கொடுத்து திருச்சபையின் ஆயர் அருட்பணி முனைவர் NG மேத்யூ ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தொடர்ந்து ஐயாவுடைய திருப்பணியோடும் ஆயிரம் அவருடைய திருப்பணியோடும் கடவுளுடைய கிருபை நிறைவாயிருக்கு அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் அவர்களை வழிநடத்துவாராக. மட்டுமல்லாமல் திருச்சபையின் செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இருகுவாய் திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாய் தென்னிந்திய திருச்சபை மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள், Women as Change Makers. இந்த ஞாயிறும் பெண்கள் ஞாயிறாகவே அனுசரிக்கப்படுகின்றது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் ஆகஸ்ட் மாதம் பெண்களுக்கான மாதமாக அனுசரிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். கடவுள் நம்முடைய திருச்சபைகளிலும் குடும்பங்களிலும் நம்முடைய சமுதாயத்திலும் கொடுத்திருக்கிற பெண்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி, தொடர்ந்து அவர்கள் இன்னும் அதிகமான பலத்தோடும் கிருபையோடும் சுகத்தோடும் வாழ்ந்திட கடவுளிடத்தில் நாம் வேண்டுதல் செய்வோம். அன்புக்குரியவர்களே, பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் ஞாயிறு என்பது பெண்களை மாத்திரம் போற்றி பாடுவது, போற்றி புகழ்வது என்பதனால் ஆண்களுக்கு இதில் பங்கில்லை என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டாம். ஆண்களும் பெண்களுமாக இணைந்து நாம் இந்த பெண்கள் ஞாயிறை அனுசரித்தோம். ஒவ்வொரு சூழலிலும் பெண்களுடைய பங்களிப்பு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் பெண்கள் எவ்வாறு நம்முடைய சமுதாயத்தில் கருதப்படுகின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்கும் போது, உணர்வுகளுக்காக, உரிமைகளுக்காக, விடுதலைக்காக அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்ற பெண்கள் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் அநேகமாயிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் உயர்ந்து சிறந்த கல்வியை பெற்று நல்ல பணி வாய்ப்பினை பெற்ற பெண்களுக்கும், அன்றாடம் தொழில் செய்து கல்வி அறிவு அற்றவர்களாக குடும்பத்திற்காக அனைத்தையும் துறந்து வாழுகின்ற பெண்களுக்கும் நிலவுகின்ற அந்த ஏற்றத்தாழ்வான ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். மட்டுமல்லாமல் நம்முடைய இருக்கிற பெண் குழந்தைகள் அவர்கள் எவ்வாறு கருதப்படுகிறார்கள் என்பதையும் நாம் சிந்திப்பது அவசியமாக இருக்கிறது. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல், அவருடைய உரிமைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல், அவர்களை வெறும் பொருளாகவே பார்க்கின்ற ஒரு சமுதாயத்தையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய சூழலில் பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றதாக இருக்கிறது. நம்பிக்கையற்ற சூழலிலும் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் கருவிகளாய் கடவுள் நம்மை பயன்படுத்துவதற்கு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற குணநலன்கள் என்ன என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். இந்த நாளுக்கென்று படிக்க கேட்ட நிருப பாடமாகிய அப்போஸ்தலர் நிருபம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 15 முடிய இருக்கிற பகுதிக்கு நேராக நம்முடைய திருமறைகளை நாம் திருப்பிக் கொள்வோம். நம்முடைய சாயலாகவே கடவுள் பெண்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணும் கடவுளின் சாயம், ஒவ்வொரு ஆணும் கடவுளின் சாயம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வேறுபாடுகள்
நடந்ததை நாம் பார்க்கிறோம். அதை நாம் மறுக்கவும் இயலாது. அப்படி கடவுளால் ஆதி திருச்சபையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணியை குறித்து நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, மாற்றத்தை உருவாக்க, மாற்றத்தின் கருவிகளாய் இருக்க நம்மிடத்தில் கடவுள் எதிர்பார்ப்பது மனமாற்றம். நாம் சிந்திக்கலாம், மனமாற்றம் இல்லாதபடி எவ்வாறு நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்க முடியும் என்று சொல்லி. ஆனால் மனமாற்றம் இல்லாமல் தான் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். பேர் கிறிஸ்தவர்களாக, திருவழுக்கு கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் போன்ற பண்டிகை கிறிஸ்தவர்களாக அநேகர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் குறிப்பாக பெண்கள் மனமாற்றத்தில் கருவிகளாக, மாற்றத்தை உருவாக்கும் கருவிகளாக மாற கடவுள் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். பவுல் தன்னுடைய 2வது நற்செய்தி பயணத்தின் போது ஒரு பெண்மணியை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில் லீதியா என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். லீதியா என்பது ஒரு தனிப்பட்ட நபருடைய பெயரோ அல்லது ஒரு இடத்தின் பெயராகவோ இருக்கலாம். லீதியா யூதர் அல்ல, மாறாக ஒரு பிற இனத்தை சேர்ந்த ஒரு பெண். ஆனாலும் கடவுளை வழிபடும்படியாய் அங்கு வழிபட்டு கொண்டிருந்த மக்களோடு இணைந்து வழிபடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணத்தில் புதிதாக வருகின்ற ஒரு கடவுளுக்கு இடமில்லை. புதிதாக பின்பற்றப்படுகின்ற வழிபாடுகளுக்கு இடமில்லாததினால் அவர்கள் நகருக்கு வெளியே ஆற்றங்கரையிலே வழிபட்டு வருகிறார்கள். அவ்வாறு அவர்களோடு இணைகின்ற லீதியாவை கடவுள் தமக்காக தெரிந்து கொள்கிறார். பவுலின் மூலமாக கடவுள் அவரை தெரிந்து கொள்கிறார். நாம் படிக்க கேட்டோம் அல்லவா? பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். ஒருவேளை இத்தனை நாட்களாக பெண்களோடு இணைந்து யூதர்களின் கடவுளை, யூதர்கள் வழிபடுகின்ற கடவுளை வழிபட்டு வந்த லீதியா அவருடைய மனம் திறந்திருக்கவில்லை. அவளின் மூலமாய் கடவுள் அத்தகைய வாய்ப்பினை அவர் கொடுத்ததன் வாயிலாக அவருடைய இருதயத்தை கடவுள் திறந்தார். அன்புக்குரியவர்களை நாமும் வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை கடவுள் திறந்திருக்கிறாரா? அவர் திறக்கிறதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறது. மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் மனமாற்றம் அவசியம். அதுதான் கடவுள் இந்த இடத்திலே லீதியா மூலமாக செயல்படுத்துகின்றார். தொடர்ந்து அந்த மனமாற்றத்தின் விளைவாக அவர் செய்த காரியம் 15ஆம் வசனம். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று எஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். இந்த பகுதியில் லீதியால் தனக்கான ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல, தன் குடும்பத்தாருடைய, தன் முழு வீட்டாருடைய ரட்சிப்புக்காக செயல்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு தாயாரும், ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய இல்லத்தின் ரட்சிப்புக்கான பாத்திரமாக கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை உணர்தல் வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நாம் செயல்பட கடவுள் நம்மை குடும்பங்களில் வைத்திருக்கிறார். குடும்பம் என்ற ஒரு பெரிய பொறுப்பினை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தின் மீட்பு, அந்த குடும்பத்துடைய ரட்சிப்பு நம் மூலமாய் அமைய வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம். அதற்கு நம்முடைய மனதை நாம் மாற்ற கடவுள் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். மாத்திரமல்லாமல் ஊழியக்காரர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக 2 காரியங்களை லீதியா தெளிவுபடுத்திக் கொள்கிறார். ஒன்று, ஆண் பெண் பாலினம் வித்தியாசமின்றி கடவுள் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பது. தனக்கு நற்செய்தி அறிவித்த வேற்று இடத்தை சேர்ந்த ஆண் மக்களை தன்னுடைய இல்லத்திற்கு அவர் அழைத்து அவர்களை உபசரிப்பதன் மூலமாக கடவுளுக்குள்ளாக எத்தகைய வேற்றுமையும் இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். மாத்திரமல்லாதபடி அவர்களை உணவருந்துவதன் மூலமாக அந்த உணவு
வந்து தங்குங்கள். நான் நம்பிக்கை உள்ளவள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் இல்லத்திற்கு வாருங்கள். அப்பொழுது அவர்கள் வந்ததன் விளைவாக இவளுக்கு உண்மையாகவே கடவுளுடைய அச்சம், கடவுளுடைய நம்பிக்கை உண்டு என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் திருச்சபைகளுக்கு ஒரு சடங்காக வருகிறோமா, இல்லை மாற்றத்தை கொண்டு வரும்படியான ஒரு நோக்கத்தோடு வருகிறோமா? நாம் விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை கடவுள் சாட்சி கொடுக்க நம்முடைய செயல்பாடுகளை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம் குடும்பத்தை வழிநடத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே மனமாற்றம் உடைய பெண்களாக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, மாற்றம் உண்டாக நமக்குள்ளாக அர்ப்பணிப்பு வேண்டும். அநேக நேரங்களில் நமக்கு மனமாற்றம் வந்து விடுகிறது. ஆனால் அந்த மனமாற்றம் காலப்போக்கில் தோய்ந்து விடுகிறது. அந்த மனமாற்றம் தோய்ந்து விடாதபடி அது அர்ப்பணிப்பாக மாற வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. அவ்வாறு அர்ப்பணிப்போடு நம்மை நாமே அர்ப்பணித்து கடவுளுக்காக வாழ்கின்ற பெண்களாக செயல்பட இந்நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு துணையாக இந்த நாளுக்கென்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 துவங்கி 55 முடிய இருக்கின்ற பகுதிக்கு நேராக நாம் நம்முடைய திருமறைகளை திருப்பிக் கொள்வோம். இந்த பகுதியானது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. மரியாளின் கீதம் அல்லது விடுதலைக்கான ஒரு கீதம், அன்னாளின் கீதம், மேக்னிஃபிகன்ட். மரியாளுக்கு கடவுள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த அருட்செய்தியை கேள்விப்பட்டு மகிழ்ச்சியினால் பாடுகின்ற பாடலாக எலிசபெத்தை சந்தித்த போது அவர் பாடுகின்ற பாடலாக இந்த பாடலை நாம் பார்க்கிறோம். மரியாள் கிறிஸ்தவ வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவானுடைய பிறப்பு துவங்கி அவருடைய மரணம் மட்டுமாக அவரோடு இணைந்து பயணித்து அவருடைய எல்லா நிலைகளிலும் அவரோடு இருந்தவராக மரியாளை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவானவர் விண்ணுக்கு எழுந்த பிறவாகவும் கூட ஆதி திருச்சபையை நிறுவுவது ஒரு முக்கியமான பங்கினை வகித்தவராக மரியாள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சாதாரண ஒரு பெண்ணின் மூலமாக உலகத்தை மீட்கின்ற மீட்பரை கடவுள் இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறார். கடவுளுடைய திட்டம் மகா பெரியதாக இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு யூத ஆண்மகனுடைய ஜெபம் எதுவாக இருக்கிறது. நாம் அநேக நேரங்களில் கேட்டிருக்கிறோம், கடவுளே, நான் ஒரு நாயாகவோ அல்லது ஒரு வேற்று இனத்தானாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ பிறவாததனால் உமக்கு நன்றி என்பது அந்த ஜெபம். இந்த ஜெபத்தின் மூலமாக பெண்கள் எத்தகைய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டார்கள், எத்தகைய இடம் அவர்களுக்கு சமுதாயத்தில் இருந்தது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு நாயோடும் ஒரு பிற இனத்தாரோடும் மதிக்கத்தக்க ஒரு இடமாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓரந்தள்ளப்பட்டவர்களாக, அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருந்த பெண்கள். அப்படிப்பட்ட அசட்டை பண்ணப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு பாத்திரத்தை கொண்டு கடவுள் தம்முடைய திருமண சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றார். அதுதான் மகத்தான காரியம். கடவுள் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் சாதாரண மனிதர்களை தான் எப்பொழுதும் தெரிந்து கொள்கிறார். அந்த சாதாரண மனிதர்களோடு சர்வ வல்லவருடைய அந்த கையானது இணைக்கப்படும் பொழுது மகத்தான காரியங்களை செய்ய முடியும். அத்தகைய காரியம்தான் மரியாள் மூலமாகவும் செய்யப்பட்டது. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 47-48 முடிய வசனங்களில் கடவுள் எவ்வாறு மரியாவை உயர்த்தினார் என்பதை மகிழ்வோடு பாடுகிறார் மரியாள். தாழ்நிலையில் இருந்த என்னை கடவுள் கண்ணோக்கினார், இதன் மூலம் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். எல்லா தலைமுறையினரும் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து மரியாவை பேறு பெற்றவர் என்பர். இழிவாக எண்ணப்பட்ட, சமுதாயத்தில் தள்ளப்பட்ட தாழ்மையான ஒரு பெண்ணை கடவுள் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் நம்மை தெரிந்து கொண்டால் கடவுள் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுவார். கடவுள் நம்மை கொண்டு மாற்றங்களை கொண்டு வருவார். தொடர்ந்து 49ஆம் வசனம் துவங்கி 53ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது கடவுள் எவ்வாறு தமக்கு பயந்தவர்களை வழிநடத்துகிறார், மாத்திரமல்லாமல் கடவுள் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. செருப்புடையவரை கடவுள் தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். வலியோரை கடவுள் அரியலிலிருந்து தூக்கி எறிகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு மாறாக கடவுள் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார்,
பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார். இதுதான் கடவுளுடைய செயல்பாடு. There is a shift in power. வலிமையானது என எண்ணப்பட்டது பலமிழந்து போகிறது. பெருமையானது என எண்ணப்பட்டது தூக்கி எறியப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, கடவுள் உலகத்தால் பலவீனர் என்று சொல்லப்படுகின்ற பெண்களாகிய நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் மரியாதை போன்று அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நான் கடவுளின் அடிமை, கடவுளுடைய சித்தம் என்னவோ அதனுடைய வாழ்வு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒரு இளம் வாலிப பருவத்தில் இருக்கிற பெண்ணாகிய மரியாள் அறிக்கை செய்கிறார். இதன் மூலமாக அவருடைய நம்பிக்கை கடவுளிடத்தில் எத்தகையதாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தை பிறப்பின் மூலமாக எதிர்காலத்தில் அவர்கள் சந்திக்க போகிற சூழல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் கவலைப்படாதவர் தன்னை முழுவதுமாக கடவுளுடைய பணிக்காக அர்ப்பணித்த மரியாள். அன்பானவர்களை, நாமும் கூட அத்தகைய அர்ப்பணிப்போடு வாழ கடவுள் நம்மை இந்த நாளிலே அழைக்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவதாக கடவுள் நம்மை கொண்டு மாற்றங்களை உருவாக்க, நம் மாற்றத்தின் கருவிகளாக மாற நாம் மனம் செய்தல் வேண்டும். எதற்காக நாம் மனம் செய்ய வேண்டும், எந்த காரியத்திற்காக நாம் மனம் செய்தல் வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு துணையாக என்னாகும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய இருக்கிற பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். செலாபுகாத்தின் முதல்வியருடைய கோரிக்கையை குறித்து இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். எவ்வாறு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். 5 பெண்கள் ஒன்றாக இணைகிறார்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்றார்கள். பொதுவாகவே 3-4 பெண்கள் ஒன்றாக இணைந்தார்கள் என்று சொன்னால் சமுதாயத்தில் கூறப்படுவது எந்த குடும்பத்தை கெடுப்பதற்காக இவர்கள் ஒன்றிணைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை என்பது. காரணம், அவர்கள் மற்றவர்களை குறித்து புரணி பேசுவார்கள் என்பதுதான் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு புரிதலாக இருக்கிறது. ஆனால் இங்கேயும் 5 பெண்கள் ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் எந்த குடும்பத்தையும் கெடுக்கவில்லை, எந்த தீய காரியங்களையும் செய்யவில்லை. மாறாக அனைவருக்கும் நல்வாழ்வை கொடுக்கும்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்க ஒன்று கூடுகிறார்கள். அதுவும் சகோதரிகள் என்று சொல்லப்படும் பொழுது அவர்களுக்குள்ளாக அநேக கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவற்றையும் தாண்டி அவர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக அவர்கள் இணைந்து செய்த காரியம் அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தது. என்னாகும் 26ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது கடவுள் மோசேக்கும் குருவானவராக எலியேசருக்கும் கட்டளையிட்டது, அனைத்து கோத்திரத்தில் உள்ள ஆண் மக்கள் 20 வயதுக்கு அதிகமாக இருக்கிற ஆண் மக்களை தொகையெடுக்கும்படியாக, அதன் மூலமாக அவருடைய மூதாதையருடைய நிலத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியான ஒரு கட்டளையை கடவுள் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கோத்திரத்தினுடைய அட்டவணையில் செலாபுகாத்தின் பெயரும் வருகிறது. ஆனால் அவருக்கு ஆண் மக்கள் இல்லாத பட்சத்தினால் அவருக்கான நிலம் பங்கிடப்படாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அதற்காக இந்த பெண்கள் காத்திருக்கிறார்கள். 12 கோத்திரங்களும் கணக்கெடுக்க முடியும் வரையாக பொறுமையோடு காத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் ஒரு சில காரணங்களுக்காக நாம் அதிகமாக ஆவேசப்படுகிறோம். பொறுமை இழந்தவர்களாக நமக்குள்ளாக பதறுதல் அதிகமாக இருக்கிறது. பதறிய காரியம் சிதறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நாம் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் காத்திருப்பது, பொறுமையோடு இருப்பது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கான கருத்தை, தங்களுக்கான அந்த கோரிக்கையை எவ்வாறு செயல்படுத்தினார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக, தைரியம் நிறைந்த செயலாக இருக்கிறது. காரணம், நான் வாசிக்கிறேன் 3வது வசனம், 2வது வசனம். அவர்கள் வந்து மோசே,
திரு எலியேசர், தலைவர்கள், மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் முன்னிலையும் சந்திப்பு கூடார வாசல் அருகே நின்று கூறியது. சந்திப்பு கூடாரம் அல்லது ஆசரிப்பு கூடாரம் என்பது அனைத்து கோத்திரங்களுக்கும் நடுவாக அமைந்திருந்தது. கோத்திரத்தினுடைய குடியிருப்புகள் எல்லாம் அந்த சந்திப்பு கூடாரத்தை சுற்றி அமைந்திருந்தது. எனவே ஒரு மைய பகுதியாகிய சந்திப்பு கூடாரத்தை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். இதன் மூலமாக ஓரங்கட்டப்பட்டவர்கள், கடனிலையில் இருக்கிறவர்கள் மையத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். மூவிங் ஃப்ரம் மார்ஜின்ஸ் டு சென்டர், மார்ஜின்ஸ் ஆர் மூவ் டு சென்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே மைய பகுதிக்கு நேராக வருகிறார்கள். ஆண்கள் மாத்திரம் கூடியிருக்கிற, முழுவதுமாக ஆண்களால் நிறைந்திருக்கிற, பெண்கள் அனுமதிக்கப்படாத ஒரு இடத்திற்கு 5 பெண்மணிகளும் செல்கிறார்கள். காரணம், ஒரு நியாயமான காரணத்திற்காக, கோரிக்கைக்காக, தங்களுக்கு கிடைக்கப்படாமல் இருக்கிற உரிமைக்காக அவர்கள் குரல் கொடுக்க அங்கு சென்றார்கள். எனவே நம்முடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்யும் பொழுது நாம் சரியான இடத்தில் அதை சொல்லுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது பயனுள்ளதா இருக்கும் பட்சத்தில் அது சரியான இடத்தில் செல்லுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக அவர்கள் செய்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் அமைதலோடு அணுகினர். தங்களுக்கான உரிமையை, தங்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த உரிமையை அவர்கள் எவ்வாறு கேட்டார்கள் என்பது மிகவும் அழகாக பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் அமைதலோடு மாத்திரமல்லாமல் காரணத்தை தெளிவாக மோசேயிடம் எடுத்துரைக்கிறார்கள். நான் படிக்கிறேன். எங்கள் தந்தை பாலை நிலத்தில் இறந்து போனார். கோராகை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்கு எதிராக கூடிய கூட்டத்துக்குள் அவர் இல்லை. அவர் தம் பாவத்துக்காகவே இருந்தார். அவருக்கு புதல்வர்கள் இல்லை. இப்போதும் தமக்கு புதல்வர் இல்லாத காரணத்துக்காக எங்கள் தந்தையின் பெயர் அவர் குடும்பத்திலிருந்து ஏன் நீக்கப்பட வேண்டும்? எங்கள் தந்தையின் சகோதரர்களிடையே எங்களுக்கும் பங்கு தாரும். காரணம் இது. எங்கள் தந்தை இப்படிப்பட்டவராக இருந்தார். கடவுளுக்கு விரோதமாய் அவர் குற்றம் செய்யவில்லை. கடவுளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களோடு அவர் கூடியிருக்கவில்லை. அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவர் இருந்தது அவருடைய பாவத்திற்காக, மனிதர்களுக்கே உரிய அந்த தன்மைக்காக அவர் தன்னுடைய பாவத்தினாலே இறந்து போனார். அத்தகையவர் எங்கள் தந்தை. அவருக்கு குமாரன் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக ஏன் அட்டவணையிலிருந்து அவருடைய பெயர் நீக்கப்பட வேண்டும்? அவருக்கான உரிமையை அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மகள்களாக எங்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லி ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார்கள். நம்முடைய அணுகுமுறை மிகவும் முக்கியமானதாக இருக்கும். தெளிவாக, நிதானத்தோடு, தைரியமாக அணுகிய அணுகுமுறையை நாம் இந்த 5 பெண்களிடம் காண்கிறோம். இவர்கள் இணைந்து செயல்பட்டார்கள். அது மிகவும் அவசியமாக இருக்கும். அதற்கு மறுமொழி கடவுளிடமிருந்தே அவர்களுக்கு வருகிறது. செலாவுகாத்தின் புதல்வியர் கேட்பது சரியே. அவர்கள் தந்தையின் சகோதரரிடையே அவர்களுக்கும் உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்க செய் என்று சொல்லி கடவுள் மோசேக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சரியாக செயல்படும் பொழுது, ஒன்றாக செயல்படும் பொழுது, நிதானமாய் ஞானத்தோடு செயல்படும் பொழுது நாம் யாரிடமும் பரிந்து பேசுவதற்காக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய திருச்சபைகளிலும் பெண்கள் ஐக்கியக்குழு, நம்முடைய சமுதாயத்திலும் பெண்களுக்கான உரிமைகளை எடுத்துரைக்கிற அநேக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உண்டு. பெண்களால் இயக்கப்படுகின்றதாகவும் இருக்கிறது. அவைகள் வலுவாக செயல்பட முதலாவது பெண்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை, பெண்களுக்குள்ளாக ஒரு நிதானம், பெண்களுக்குள்ளாக சரியான ஒரு அணுகுமுறை அவசியமாக இருக்கும். அவ்வாறு செயல்படும் பொழுது கடவுள் நமக்காக பரிந்து பேசுவார், நம்மை கொண்டு செயல்படுவார் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருக்கும். எனவே பிரியமானவர்களே, நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு மனமாற்றம் தேவைப்படுகிறது. அவ்வாறு நாம் மனம் மாறுகின்றவர்களாக இருக்கும் பொழுது நம் மூலமாக கடவுள் நம் குடும்பங்களை சந்திப்பார். நம்முடைய குடும்பங்கள்
இருக்கிற தடைகள், நம் குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறதற்கு நம்முடைய ஜெபங்கள் மிகப்பெரிய அரணாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே வாலிபர்களே, மனைவிமார்களே, தாய்மார்களே, அனைவருமாக இணைந்து நம்முடைய குடும்பங்களுக்காக திறப்பிலே நிற்க கடவுள் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். நமக்கு வேலை சுமைகள் அதிகமாக இருக்கலாம், பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஆயினும் கடவுளுடைய சன்னதியில் காத்திருந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கும். அவ்வாறு நாம் செயல்படும் பொழுது செலாபுகாத்தில் புதல்வியருடைய வாழ்க்கையில் நடந்தது போல மோசே 5ஆம் வசனம், மோசே அவர்கள் வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். யாரும் மோசேக்கு அறிவுறுத்தவில்லை, மாறாக மோசே தானாக அந்த வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு செல்கிறார். ஆண்களை நம்முடைய காரியங்களை செயலாற்றும் வாய்க்கால்களாக கடவுள் நமக்கென்று பயன்படுத்துவார். எனவே ஆண்களும் இணைந்து மாற்றங்களை கொண்டு வருகிறதற்கு பெண்களுக்கு உறுதுணையாக இருப்பது அவசியமாக இருக்கும். நம்முடைய அணுகுமுறை சரியாக இருந்தால், தடையாக இருப்பவர் கோலியாத்தாக இருந்தாலும் சரி, தடையாக இருப்பவர் நமக்கு தலைவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் கடவுள் நமக்கு சாதகமாய் மாற்றுவார். எனவே அன்புக்குரியவர்களே, பெண்களை மாற்றத்தின் கருவிகளாக கடவுள் பயன்படுத்த சித்தமுடையவராக இருக்கிறார். ஆதி திருச்சபையில் எவ்வாறு பயன்படுத்தினாரோ அதே போல இக்கால திருச்சபையிலும் கடவுள் பெண்களை பயன்படுத்தினார். அனைத்து துறைகளிலும் பெண்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை பார்ப்பதில் மகிழ்ச்சி, அது நன்மையானது. ஆனாலும் இன்னும் தன்னுடைய குடும்பத்திற்காக கஷ்டப்படுகின்ற, கணவன்மார்களால் கைவிடப்பட்ட, பிழைப்புக்காக வழியின்றி திரிகிற அநேக பெண்களை நாம் பார்க்கிறோம். அடிமைத்தனம், ஆளுமை, இப்படிப்பட்ட காரியங்களினால் பெண்களை ஒடுக்குகின்ற ஒடுக்குதலையும் நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது. உரிமைகள் மறுக்கப்படுகின்ற சூழலில் எவ்வாறு நாம் சம உரிமை எதிர்பார்க்கிறோம்? முதலாவது உரிமைக்காக நாம் குரல் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நமக்கான உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். அதற்கு கடவுள் நமக்கு வழிகளை திறப்பார். கடந்த நாட்களிலும் கூட நீதிமன்றத்தின் மூலமாக பெண்களுக்கும் சம உரிமை சொத்தில் உண்டு என்ற ஒரு தீர்ப்பினை நாம் கேட்டோம். எல்லா உரிமைகளும் பெண்களுக்கு வேண்டும். சுதந்திரமாய் நம்முடைய பிள்ளைகள் சமுதாயத்தில் சுற்றித் திரிய வேண்டும், உயர்வுகளை பெற வேண்டும். ஆண்களும் பெண்களை மதித்து நடக்க வேண்டும். வெறும் பெண்கள் தினம், அன்னையர் தினம் என்றால் மாத்திரம் செல்பேசிகளில் வாசகங்களை வைப்பதில் நம்முடைய பொறுப்பு முடிந்துவிடவில்லை. மாறாக உறுதுணையாக இருக்க, ஊக்கப்படுத்துகின்றவர்களாக இருக்க, உற்சாகப்படுத்துகின்றவர்களாக இருக்க ஆண்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த அழைப்பினை ஏற்று நாம் இணைந்து சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். தனி மனித வாழ்க்கையின் மாற்றம், குடும்பத்தின் மாற்றம், குடும்பத்தின் மாற்றம், சமுதாயத்தின் மாற்றம், இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து திருச்சபை மூலமாக வர வேண்டும். திருச்சபை அதற்கான அறைகூவலாக இருக்க வேண்டும். அந்த அறைகூவலின் சத்தம் திருச்சபை மக்களாக நாமாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் செயல்பட எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு கிருபைகளை தந்து நம்மளை வழிநடத்தட்டும். தொடர்ந்து கடவுள் இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி இறைவேண்டல் செய்வோம். இருந்த அன்பின் நல்ல ஆண்டவரை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் திரும்பமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்திலும் கூட ஆண்டவரை பெண்களை நீங்கள் மாற்றத்தில் வாய்க்கால்களாக வைத்திருப்பதற்காக, மாற்றத்தை உருவாக்குபவர்களாக பலப்படுத்துகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்திலும் கூட சுவாமி பல்வேறுபட்ட அடிமைத்தனங்களுக்குள்ளாக சிக்கிக்கொண்டு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக உங்களுக்கு வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீரே உடைய சாயலாய் சிருஷ்டித்து அவர்களுக்கான மீட்பை கடவுளை தருவீராக. நீர் நடுநின்று அவர்களுக்கு நீதி செய்வீராக. என்னுடைய திருச்சபையும் பெண்களின் மீட்புக்கான அழைப்புகள் கொடுக்கின்ற திருச்சபையாக மாற, மாற்றங்களை கொண்டு வருகிற திருச்சபையாக மாற திருச்சபையை கடவுளை எழுப்புவீராக. இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவருக்காக அவருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிற பல்வேறு பொறுப்புகளுக்காக, பணி வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவளை உற்சாகப்படுத்துகின்றவர்களாக, ஊக்கம் கொடுக்க
மத்தியிலும் அத்தகைய மாற்றங்கள் இந்த திருச்சபை மேற்கொண்டு வரும். இறைமகன் இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். இன்று கடவுளுடைய செய்தியை அளித்த அருட்சகோதரி அருட்பணியாளர் எஸ்தர் சந்தியா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோம். பூமியை படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலக்கேறி சர்வ பிதாவினுடைய தேவத்தின் வலதுபாதத்தில் வீற்றிருக்கிறார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திரு வை சாலமன் மற்றும் திருமதி கே நிர்மலா அவர்களின் மகன் செல்வன் எஸ் அனீஷ் அவர்களுக்கும், சிஎஸ்ஐ சென்னை பேராயம் அமைந்த கரை குருசேகரம் பேரன்பர் ஆலயத்தின் உறுப்பினர் திரு விபி தங்கமணி மற்றும் திருமதி டி வசந்தா அவர்களின் மகள் செல்வி பி.டி. ரேவதி அவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாத காரணமோ தடையுமோ இருக்குமானால் அது நமது சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கான முதலாம் அறிக்கை. ஜெபிப்போம். அன்பும் இரக்கும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, திருமணத்திலே இணைந்து ஒரு புதிய குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் அருமை அடியார்களை உம்முடைய கரங்களை படைக்கிறோம். அன்பினாலே அவர்களுடைய இல்லம் கட்டப்படவும், உம்முடைய அருளினாலே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், உம்முடைய ஆதரவினாலே அவர்கள் தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து உம்மை இரட்சகராகவும் மீட்பராகவும் கொண்டு உம்முடைய சாட்சிகளாக வாழ கிருபை தாரும். இந்த திருமணத்திற்கான எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து, இந்த ஊரடங்கு உத்தரவு என்ற இந்த அழுத்தத்தின் மத்தியிலும் அவர்கள் இந்த திருமணத்தினுடைய சந்தோஷத்தை பெற்று வாழ கிருபை தாரும். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். மற்ற அறிவிப்புகளை செயலர் அவர்கள் வழங்குவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரலை வழிபாடு ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அறிவிப்புகள். முதலாவது ஒரு இரங்கல் செய்தி. நமது சபையை சேர்ந்த திருமதி ஜெய சரோஜா, வயது 79, காலம் சென்ற திரு ஏ.ஆர். ரவீந்திரன் அவருடைய மனைவி, மேலும் அருள் திரு குணசேகரன் கோயில் பிள்ளை ஆயர் அவருடைய தாயார் 16/8/2020 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை தெரிவிக்கிறோம். துக்கத்தில் இருக்கிற குடும்பத்தினர் ஆறுதலடைய ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரலை வழிபாடு ஆராதனை முடிந்த பிறகு ஞாயிறு பள்ளி ஆன்லைனிலே நம்முடைய ஆலயத்திலிருந்து நடத்தப்படுகிறது. பிகினர்ஸ், பிரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர் என அனைத்து வயது பிரிவினருக்கும் இது தனித்தனியாக நடத்தப்படும். பிள்ளைகள் இந்த நேரலை ஞாயிறு பள்ளியிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். முடிவிலே உங்களுக்கு தரப்படுகிற ஆக்டிவிட்டியையும் நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரலை ஞாயிறு பள்ளியை நேர்த்தியாக நடத்துவதற்கு திட்டமிட்டு செயல்படுத்துகிற நம்முடைய ஞாயிறு பள்ளி சூப்பரண்டன்ட் மற்றும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்வை எடிட் செய்கிற நண்பர்கள் என அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக நம்முடைய இந்திய தேசமும் உலக அளவிலே அநேக தேசங்களும்
கோவிட்-19 என்று சொல்லப்படுகிற விஷக்கிருமினால் பாதிக்கப்பட்டு அநேக இழப்புகளையும் அழிவையும் சந்தித்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே விஷக்கிருமியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற மக்கள், தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் விரைவாக குணமடைய நாம் ஜெபிப்போம். இவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கிற மருத்துவ குழு மற்றும் சுகாதார குழுவினருக்கு கர்த்தர் பாதுகாப்பை தரும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். இந்த பொது முடக்க காலத்திலே தங்களுடைய வேலை மற்றும் வருமானத்தை இழந்து துக்கத்தில் இருக்கிற குடும்பத்தினர் ஆறுதலடைய, ஏற்ற காலங்களிலே அவர்களுக்கு நன்மையும் கிடைக்க, பொருளாதாரம் தேசத்தினுடைய பொருளாதாரம் சீர் செய்யப்பட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையிலிருந்து அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை நாம் தேவையில் இருக்கிற குடும்பங்களுக்கு நாம் கொடுத்து வருகிறோம். நீங்களும் இந்த பங்களிப்பிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய காணிக்கைகளை, நன்கொடைகளை ஆலயத்திலே கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தினர் மறுவாழ்வு பெற நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோவிட்-19 நிவாரண நிதிக்காக நிதி உதவி செய்தோர் விவரம்: திரு எஸ். சுனில் சாம்ராஜ் ரூபாய் 2000. மற்றும் நம்முடைய திருச்சபையிலே ஒரு சில சர்ச் ப்ராஜெக்ட்ஸ் நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். அவற்றிற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் ஆலயத்திலே கொடுத்து இந்த சர்ச் ப்ராஜெக்ட்ஸ் விரைவாக துவக்கப்பட, முடிக்கப்பட, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். முதலாவதாக நம்முடைய நேரலை வழிபாடு ஆராதனை பதிவு செய்வதற்காக ஒரு வீடியோ கவரேஜ் கேமரா தேவைப்படுகிறது. அதை நாம் வாங்க இருக்கிறோம். RO ட்ரிங்கிங் வாட்டர் பியூரிஃபையர் யூனிட் ஒன்று நம்முடைய திருச்சபை மக்களின் பயன்பாட்டிற்காக நாம் அமைக்க இருக்கிறோம். நம்முடைய ஆலயத்திற்கென்று கல்லறை தோட்டம் வாங்குவதற்கான நிலம் வாங்குவதற்கு நாம் தீர்மானித்திருக்கிறோம். மேலும் நம்முடைய ஆலயத்திற்காக பார்க்கிங், பார்சனேஜ், செக்ஷன் குவார்ட்டர்ஸ் அமைக்கும் திட்டமும் நாம் செயல்படுத்த இருக்கிறோம். எனவே இந்த ஆலயத்தினுடைய செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான நன்கொடை மற்றும் காணிக்கைகளை நீங்கள் நம்முடைய ஆயர் ஐயாவை அணுகியோ அல்லது நம்முடைய ஆலயத்தின் பொருளர் அவர்களையோ அணுகியோ நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பொது முடக்க காலத்திலே ஒவ்வொரு ஞாயிறும் நேரலை வழிபாடு ஆராதனை தடையில்லாமல் நேர்த்தியாக நடைபெறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே நாம் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த நேரலை வழிபாடு ஆராதனை நேர்த்தியாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தருகிற நம்முடைய ஆயர், இணையாயர், செயலர், பொருளர், பாடகர் குழுவினர், சர்ச் ஆர்கனிஸ்ட் மற்றும் இந்த நிகழ்வை எடிட் செய்கிற நண்பர்கள், PA சிஸ்டத்தை இயக்குகிற நண்பர்கள், லைவ் ஸ்ட்ரீமிங் செய்கிற நண்பர்கள் என அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே உளமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு நிறைவை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற திருச்சபை மக்களை வாழ்த்துகிறோம். வாழ்த்து பாடல் பாடிய பிறகு நம்முடைய ஆயர் ஐயா அவர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்வார்கள். நன்றி. Oh
இந்த கோவிட்-19 ஊரடங்கு உத்தரவு, ஆராதனைகள் முடக்கப்பட்ட, ஆலைகள் மூடப்பட்ட இந்த நிலையிலும் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை தவறாமல் ஆலயத்திலே வந்து ஜெபித்து நீங்கள் படைத்து செல்லுகிறீர்கள். உங்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்திலே திருமண நாள், பிறந்த நாள் காணும் அடியார்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை தொடர்ந்து உம்முடைய வழியிலே நீர் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விஷக்கிருமியின் பாதிப்பிலிருந்து அவர்களையும் எங்களையும் நீர் காப்பாற்றவும், ஒரு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் அவர்களுக்கு வேண்டிய புதிய பாதை, புதிய வழிநடத்துதலை நீர் அவர்களுக்கு தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, துயரத்திலே இருக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம். குறிப்பாக திருமதி ஏஜே ஜெயசரோஜா அவர்களுடைய மரணத்தை வாயிலாக பிள்ளைகள் கடந்து செல்லும் இந்த கடுமையான சூழ்நிலையிலே அவர்களோடு இருந்து அவர்களை ஆறுதல் படுத்தவும், இளைய மகன் விரைவிலேயே வந்து நல்லடக்க ஆராதனையிலே கலந்து கொள்ள நீர் கிருபை புரிய நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த கோவிட்-19 விஷக்கிருமியினால் பாதிக்கப்பட்டு அதனால் எத்தனையோ பேர் இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களை நீர் ஆறுதல் படுத்தவும், அதன் தாக்கத்திலிருந்து உம்முடைய கிருபையால் அநேகர் சுகம் பெற்று வருகிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறைமுகமாக வேலையின்மை, இப்படி பல்வேறு பாதிப்புக்குள்ளாக இருக்கும் மக்களையும் உடைய சமூகத்திலே படைக்கிறோம். அவர்களையும் நீர் தொட்டு வழி நடத்தி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து, ஆண்டவரே, துவண்டு போன அவர்களுடைய வாழ்க்கையை நீர்தாமே உற்சாகப்படுத்தி வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களுடைய பேராயருக்காகவும் பேராயத்திலே நடைபெறும் எல்லா ஊழியங்களையும், எல்லா திருச்சபைகள், போதகர்கள், ஊழியர்கள், மிஷனரிமார்களையும் உடைய சமூகத்திலே படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த காலங்களை பாதுகாத்து வழி நடத்த நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வேளையிலும் அடுத்த ஆண்டு நாங்கள் என்ன கல்வி என்று புதிய கல்லூரி, புதிய வகுப்புக்குள் செல்லும் மாணவர்களை உடைய சமூகத்திலே படைக்கிறோம். அவர்களோடு நீர் இடைப்பட்டு வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்களோடும் நீர் இடைப்படும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். தேர்வினை எழுத முடியாமல் இருக்கும் பிள்ளைகளோடு இருந்து தேர்வுக்காக ஆயத்தப்படும் சூழ்நிலையிலே எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் துவண்டு விடாமல், சோர்வடையாமல் உம்முடைய பலத்தை பெற்று நிறைய மதிப்பெண் பெறத்தக்கதாக சிறப்பாய் தேர்வுகள் எழுத நீர் கிருபை புரிய வேண்டுகிறோம். இப்படி குழம்பி கிடக்கும் ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்தை நீர் அறிவீர் சுவாமி. எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதிலளிக்கும் ஒரு கடவுள் என்பதையும் நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, உம்மை நாடி வருகிறோம். நீர் எங்களை வழிநடத்தும் சுவாமி. நாங்கள் கடந்து செல்லும் இந்த கடுமையான சூழ்நிலையிலும் இதற்கு பிறகு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே எங்களை நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலய ஆராதனை நேரலையாக நாங்கள் ஒளிபரப்ப உதவும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் கர்த்தாவே, ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்காக நடத்தப்படும் பாடங்களையும் நீர் ஆசீர்வதியும். அதை நடத்தும் அடியார்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து கர்த்தாவே, ஒரு குடும்பமாக இந்த யாக்கோபு ஆலயம் தொடர்ந்து செயல்பட நீர் கிருபை புரிய வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ராஜ்யம் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசி பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும்
தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம், வழி நடத்துதல், பாதுகாப்பு உங்களோடு இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. நிறைவு பாடலாக 356வது பாமாலை பாடுவோம். பாமாலை 356. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். God bless you friends. Stay home, stay safe.